ஆனால் இந்த பயணத்தில் இயற்கை எனக்கு வச்சிருந்த ஆட்டமே வேற. சுற்றி முற்றி ஒரே பனிமூட்டமும் உடம்ப நடுங்க வைக்கிற மழை காத்தும். போகிற வழியில் தண்ணிக்குள்ள விளையாடிட்டு இருந்த இந்த பசங்களும் அதுக்கப்புறம் வரப்போகிற ட்விஸ்ட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. பைக்கை ரைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா மீனுக்காக கடலுக்குள்ளே காத்திருக்க அண்ணாவும் கரையில் வலை இழுக்கிற அவ்வளோ பேரும். என்னோ கடைசியில் அவங்களுக்கு மிஞ்சினது கொஞ்சம் மீன் தான். மைண்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்த இந்த ட்ரிப்பில் கண்ணுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் நிஜமான மனுஷங்களும். வாங்க இதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் அஜித், ட்ரோன் ட்ராவலர். சும்மா நமக்கு இடத்துல எல்லாம் போடண்டாமா? ஆமாம் போடண்டாமா? இதை வாட்டி கொஞ்சம் பட்டு வந்து அப்படியா? ஹாய் எவ்ரி ஒன், பேக் டு நியூ வீடியோ. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் தான். சும்மா வீட்டில் இருந்து டைம் போகல, ஸோ அதான் நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரைடு போகலான்னு சொல்லி இறங்கினது தான். நம்ம அப்படியே குறிச்சடி எல்லாம் தாண்டிட்டு இந்த நம்ம புதிய ஆஃப் ரோடு இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஆஃப் ரோட்லேயும் போயிட்டு அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். இதோட மெயின் கோலு சும்மா ஜஸ்ட் ட்ராவல் தான். பைக்கோட 2-3 விஷுவல்ஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி ட்ரோன் எடுத்துகிட்டு போயிட்டு 2-3 விஷுவல்ஸ் நார்மலாக வைக்கிற மாதிரி 2-3 விஷுவல்ஸ் எடுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் பைக்கோட 2-3 விஷுவல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஏனோ தெரியல, நடக்கலை இது வரைக்கும். அண்டு சோலோவாக போகிறதுனால நடக்கலை. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக 2-3 விஷுவல்ஸ் எடுப்போம். நல்ல மழை வர வருது இங்கே. ஸோ பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இப்படி தான் பைக் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போவேன். ரொம்ப லாங்கெல்லாம் போகணும் தேவையில்லை, கிட்டே இருக்க எங்கேயாச்சும் போனால் போதும். அதுவும் நான் மோஸ்ட்லி போகிறது யாருமே இல்லாமல் இருக்க பிளேஸ் தான் போவேன். இன்றைக்கி போகிறது கூட இந்த மார்த்தாண்டம்லாம் தாண்டி கருங்கல்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். மிடாலம் என்கிற சொல்கிற ஒரு இடத்துல தான் அங்கே ஒரு பீச் இருக்குது. அங்கே மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுவும் இந்த டைம் ரொம்ப மழை வர இருக்கா, ஸோ அதனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் டைம் உட்காந்து வந்தாலே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அண்டு மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போவோம் ட்ரோனு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை. யாருமே அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் தான். ஸோ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் இப்போது. அப்படி நம்ம சொன்ன இடம் வந்துருச்சு. இதுதான் நேசமணி காலேஜ். அதை தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம மார்த்தாண்டம் சர்ச்சு. கொஞ்சம் கூட ஃபார்வேர்டு போனேன், இதாக தெரியுது பார்த்தீங்களா, பியூட்டியான சர்ச். இதுதான் மார்த்தாண்டம் சர்ச்சு. அப்படியே எங்கே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறாங்க. தாண்டி அப்படியே இன்னும் மார்த்தாண்டம் பிரிட்ஜு கீழே இறங்கிட்டு கருங்கல் போய் அப்படி மிடாலம் போக வேண்டியதுதான். இன்னி கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் பிளேஸ் வழியாக போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி மழை இருக்கனால அந்தளவுக்கு ரஷ் இல்லைனா இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஓகே, அப்படியே மார்த்தாண்ட மார்க்கெட்டையும் தாண்டி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ பீச் வந்துட்டோம். நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கீங்க பீச், அதான் இருக்க பீச். உள்ள வண்டி இறக்குற கஷ்டம், ஏன்னா தனியாக வேறு இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டம்தான். பைக் எங்கள் சைடில் எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு அப்படி போய் உட்கார வேண்டியதான். அங்கே மீன் வேறு பிடிக்கிறாங்க பீச்சுக்குள்ளே. ஸோ பார்க்கலாம். இங்கே நம்ம ஆட்கள் இருக்காங்க, நம்ம தளபதிகள். ஏன்னா இங்கே நம்ம அப்படி பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே மடி வலிக்கிறாங்க. மடி வலிக்கிறது எனக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரில. இந்த மீனை அப்படியே இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இழுப்பாங்க, அதுதான் மடி வலிக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் அதையும் கொஞ்சம் ஷூட் பண்ணலாம். கிளைமேட் வேறு கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்கை இப்படி நல்லா அழகாக இருக்குது. ஒரு ஆள் கஷ்டப்பட்டு உள்ளே மீன் பிடிச்சிட்ருக்காரு. முடிஞ்ச ட்ரோன் வச்சு அதையும் ஷூட் பண்ணுவோம். இப்போ பார்த்த கரைமடி வலித்த மக்கள் தான் எந்த வராங்க. இது 1-2 பேர் இல்லை, ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அன்றைக்கி. ஏன்னா கடல் வேறு ரொம்ப சீட்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. கஷ்டம்தான்.
யோசிச்சு பாருங்கள், ஆளுக்கு ஒரு 1000 ரூபா வச்சு கிடைக்கும்னு நினச்சிக்கோ பாருங்களேன். எல்லாம் கூட எல்லாருக்கும் இப்போ கூட ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்க வேண்டியது தானே, ஒன்றுமே கிடைக்கல. மொத்தமாகவே ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு டோட்டலாகவே கிடச்சிருக்கும். பாவம் கஷ்டம். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இழுத்து கரையில் கொண்டு வந்து ஆனால் கடைசியில் ஒன்றுமே கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா இப்போது ரொம்ப மழையாக இருக்குது. காலையில் அதை நம்பி தான் போட்டிருப்பாங்க, மழையாக இருந்தால் கூட ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. பாவம். முதல்ல வச்சுருக்கேன். சரி சரி சரி. என்னண்ணா என்ன சும்மா ஐயோ சும்மா யூடியூப்பில் போட வேண்டிட்டு யூடியூப்பில். ஆமாம் என்ன பாட்டி, சும்மா யூடியூப்ல எல்லாம் போட வேண்டிட்டு சும்மா நமக்கு இடத்துல எல்லாம் போடண்டாமா? ஆமாம் போடண்டாமா? என்ன பாட்டி கொஞ்சம் பட்டம் தோணுது. அப்படியா? நீங்கள் இது எங்கே கொண்டு விற்க போவீங்க? ஏன் போகிறீங்களா? ஏன் இன்னி கஷ்டம்தான் இல்லை? அது இல்லை, அந்த இது வரப்போகுது இல்லை, அந்த மீன்பிடி தடக்காலம் வரப்போகுது இல்லை? சின்ன போட்டு போகுமா பாட்டி? இந்த மாதிரி வெள்ளம் போவாதா? ஓ சரி சரியா. ஓ சரி சரி சரி. ஓ ஓ சரி. കുറച്ച് ചാള தான் ഉണ്ടെന്ന് തോന്നുന്നത്. കൊഞ്ച് ഇത് മഴ സമയാനുണ്ടല്ലോ. அப்படி மக்களே, இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கரம் அடி பதிக்கிற மக்களோட விசேஷமும் ட்ராவல் பண்ண இந்த vlogகும் நம்ம இந்த பீச்லேயே முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். அது ஒன்று பொன்முடி ட்ரிப்பாக இருக்கும், இல்லைன்னா ஊட்டி vlog-ஆக இருக்கும். 2